என் அன்பு சகோதர சகோதரிகளே, இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் போகும். அந்த பிரச்சனைகளை நினைத்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்கள் மகிழ்ச்சியை இழந்து விடுவீர்கள், சுகத்தையும் இழந்து விடுவீர்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் தருகிற சில ஆசீர்வாதங்கள் ஒரே நாளில் நடப்பது இல்லை. சிலருக்கு அற்புதம் போல் ஒரே நாளிலே காரியம் நடக்கும். சிலருக்கு வாழ்க்கையில் நடக்கிற இயற்கை நிகழ்வுகளைப் போலவே காரியங்கள் நடக்கும். ஒரு அற்புதமான வசனத்தை இன்றைக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 நாளாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 22வது வசனம். அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையைப் போல மகா சேனையானார்கள். அக்காலத்திலே தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் நாளுக்கு நாள் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடினால் அவர்கள் தேவ சேனையைப் போல மகா சேனையானார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீதுக்கு ஒரே நாளில் ஆண்டவர் உதவி செய்யும் மனிதர்களை அனுப்பிவிடவில்லை. ஒவ்வொரு கோத்திரத்திலும் இருந்து பராக்கிரமசாலிகள் தாவீதை தேடி வருகிறார்கள். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள். உங்கள் வாழ்க்கையிலும் கூட அந்த படிப்படியான வளர்ச்சி இருக்கிறதே, அது நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீதிமானின் பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் படிப்படியாகத்தான் சில ஆசீர்வாதங்களை தருவார், படிப்படியாகத்தான் சில உயர்வுகளை தருவார். பைபிள் கால்ஸ் ஊழியம் கூட ஆரம்பத்தில் அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு ஊழியத்தை போல இருந்தது. ஆனால் இன்றைக்கு முழு உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு இந்த ஊழியத்தை தேவன் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார் என்றால் அது தேவனுடைய கிருபை. உங்கள் வாழ்க்கையிலும் அப்படித்தான். உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் ஆண்டவர் படிப்படியாய் மாற்றங்களை தருவார். ஒரே நாளில் மாற்றத்தை தந்துவிட வேண்டும் என்று அவர்களை பலவந்தப்படுத்தாதீர்கள், கட்டாயப்படுத்தாதீர்கள். ஆண்டவர் படிப்படியாய் மாற்றங்களை தருவார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அவனுக்கு உதவி செய்கிற மனிதர்கள் நாளுக்கு நாள் கூடினார்கள். தேவ சேனையை போல மகா சேனையாய் மாறினார்களாம். இதேதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். படிப்படியாய் நடத்துவார். அவர் கரம் பிடித்து ஒவ்வொரு நாளும் ஒரு படி முன்னேறி செல்லுங்கள். வாழ்க்கையிலே வெற்றியின் சிகரத்தை அடைவீர்கள். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, உம்முடைய கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போலவே உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையிலும் நாளுக்கு நாள் ஒரு விருத்தியை தேவன் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறேன். தேவ சேனையைப் போல மகா பெரிய சேனை ஆனார்களே, அப்படிப்பட்ட ஒரு பெருக்கம், அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் தரும்படியாய் அடியாள் ஜெபம் பண்ணுற ஆண்டவரே. யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் குறைவுபட்டு குன்றி போய் ஒன்றும் இயலாதவர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் உயர்வு மேன்மை எல்லாம் உண்டாகட்டும் என்று இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் மனமாற வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசு ராஜாவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, தாவீதுக்கு நாளுக்கு நாள் உதவி செய்கிற மனிதர்கள் வந்தது போல உங்களுக்கு நாளுக்கு நாள் ஆசீர்வாதம், உயர்வு, மேன்மை, பெருக்கம், விருத்தி எல்லாம் உண்டாகும். கர்த்தரை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். நீங்கள் நிச்சயமாகவே பெருகுவீர்கள். இந்த நினைவோடு கூட இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.